2014 அப்புறமா லோக்சபாவில் வந்து ஒரு பில் வந்துட்டு முழுமையாக ஃபெயில் ஆகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் ஒட்டிய ஒரு பில். ஆக்சுவலாக இதில் வந்துட்டு 33% உமன்ஸ்க்கான ரிசர்வேஷன் ரைட்ஸ் இருக்குன்ற ஒரு பில்லை தான் பாஸ் பண்ணலான் இருந்தாங்க. ஸோ இந்த பில்லை வந்துட்டு பொதுவாக வந்துட்டு என்டி அலையன்ஸில் இருக்கிற கட்சிகள் வந்துட்டு அவங்களே வந்துட்டு சிம்பிளாக ஓட்டிங் மூலமாக இந்த பில்லை பாஸ் பண்ணியிருக்கலாம். பட் இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். ஸோ இதுக்கு 2/3 ஆஃப் த ஓட்டிங் மெஜாரிட்டி கிடைச்சா மட்டும் தான் இந்த பில் பாஸ் பண்ண முடியும். அந்த மெஜாரிட்டி கிடைக்கிறதுனால இந்த பில் வந்துட்டு பாஸ் ஆகாம ஃபெயில் ஆயிடுது. இதுல 3 முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இங்க டீலிமிட்டேஷன் பில்ஸ் பாஸ் ஆகிறதுனால 33% ஆஃப் உமனுக்கான ரைட்ஸ் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற 543 லோக்சபா சீட்டை 850 இன்க்ரீஸ் பண்றது தான் இதோட நோக்கமே. ஆனால் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி சிம்பிளா இதை வந்து பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு இது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லா இருக்கிறதுனால கண்டிப்பா ஸ்பெஷல் மெஜாரிட்டி இதுக்கு தேவைப்படுது. அது என்ன ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற லோக்சபா சீட்ஸ்ல கிட்டத்தட்ட 2/3 ஆஃப் த ஓட் வந்துட்டு இந்த பில் பாஸ் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அன்னைக்கு நடந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோக்சபா எம்பிஸ் 528 பேர் தான் அன்னைக்கு பிரசன்ட் ஆயிருந்தாங்க. ஆனால் இந்த பில் பாஸ் ஆகிறதுக்கு தேவைப்படுற ஓட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 382 ஓட்ஸ் தேவைப்பட்டு இருந்துச்சு. ரிசல்ட் வந்தப்போ கிடைச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா 298. ஆனால் அது அகேன்ஸ்டாக கிடைச்சது பார்த்தீங்கன்னா 230. கிட்டத்தட்ட ஸ்பெஷல் மெஜாரிட்டி இதில் செட் ஆகலை. ஸோ லோக்சபாவில் இருக்கிற 292 எம்பிஸுமே நினைச்சாலுமே இந்த பில் பாஸ் பண்ண முடியல. ஏன்னா முடியாது. ஸோ இதில் நமக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 240 சீட்ஸ் இருக்கிற ஆப்போசிஷன் எம்பிஸ் இருக்காங்களே, இவங்க எல்லாமே இந்த விஷயத்தில் ஒன்றா இருந்தாங்கன்றது இதில் சந்தோஷமான விஷயம். இதில் ரெண்டாவது விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்போ இந்த டீலிமிட்டேஷன் பில்ஸ் வந்து பாஸ் ஆகலை, அதனால வந்து உமன்ஸ்க்கான ரிசர்வேஷன் கிடைக்காதான்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். ஓகேங்களா? இல்லை மேபி அப்படி தான் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. உமனுக்கான ரிசர்வேஷன் செப்டம்பர் 2023 வந்து 2 ஹவுசஸ்லையுமே பாஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம் அந்த பில் பாஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, புது சென்சஸ் வந்ததுக்கு அப்புறமா டீலிமிட்டேஷனை ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறமா புது லோக்சபா சீட்ஸ்லாம் டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ரிசர்வேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்கு. சென்சஸ் வந்து இப்போதான் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து முடியறதுக்கு இன்னும் டைம் ஆகும். மேபி 2029 முன்னாடி வந்துட்டு அது முடிஞ்சாலுமே அதுக்கான அலோகேஷன்ஸும் இல்லை லோக்சபா சீட்ஸை வந்துட்டு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். டீலிமிட்டேஷன் 2011 சென்சஸ் கணக்கில் வச்சுக்கிட்டு அந்த பேசிஸில் டீலிமிட்டேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்த்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு இந்த 33% ஆஃப் உமன் ரிசர்வேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்த்தாங்க. இப்போ அந்த கேள்வி என்னன்னா, உமனுக்கான ரிசர்வேஷன் எப்போ கிடைக்கும்ன்றது தான். அது வந்து கண்டிப்பாக இப்போ கிடையாது. நெக்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் இல்லாமல் அடுத்த ஜெனரல் எலெக்ஷன், அதாவது 2034 தான் இந்த உமனுக்கான ரிசர்வேஷன் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பேசப்படுது. இப்போ மூணாவது விஷயம், கரண்ட் கவர்மெண்ட் வந்து ஆப்போசிஷன் கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது என்ன சொல்லி ப்ளேம் பண்ணா, உமன்ஸ்க்கான ரைட்ஸ் கிடைக்கக்கூடாதுன்றது இவங்களோட எண்ணமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொட்டையில் ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. இப்போ உமன் ரிசர்வேஷனை யூஸ் பண்ணி டீலிமிட்டேஷனை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ நார்த்தில் இருக்கிற லோக்சபா சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், சவுத்தில் இருக்கிறது ரேஷியோ பிரகாரம் கம்மியாகும். இப்போ என்ன ஆயிடும்னா, டெமோக்ராட்டிக் வைஸாக வந்துட்டு நமக்கான பேசுகிற உரிமையை வந்துட்டு குறைக்கிறதுக்கோ இல்லை தடுக்கிறதுக்குமான முயற்சிகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்க.